வீடுகள் தீக்கிரையாகப்பட்டமை தொடர்பில் மதிப்பீட்டாளர்களை அச்சுறுத்தி பெற்றுக்கொண்ட இழப்பீட்டுத் தொகை அரச நிதி துஷ்பிரயோகம் என அமைச்சர் வசந்த் சமரசிங்க தெரிவித்தார். நீங்கள் பார்த்திருப்பீர்கள், அரசாங்க மதிப்பீட்டாளர்கள் வழங்க இயலுமான அதிகபட்ச தொகையாக 25 லட்சம் ரூபாய் காணப்பட்டது. எனினும் மதிப்பீட்டாளரை பாராளுமன்றத்திற்கு அழைத்து குழு ஒன்றுக்கு முன்பாக அமரச் செய்து எமது வீடுகளுக்கு இந்த அளவினை மதிப்பீடு செய்யுமாறு கூறிய மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. சந்திரசேன போன்றோர் 4.5 கோடிக்கு இவ்வாறு மதிப்பீடு செய்தனர். மதிப்பீட்டாளர்களை அச்சுறுத்தி தமது பணத்தை பெற்றுள்ளனர். இது தொடர்பில் முறைப்பாடு கிடைக்கப் பெற்றுள்ளது. லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளோம். எதிர்காலத்தில் அவை நடைமுறைப்படுத்தப்படும். எவ்வாறு மதிப்பிடப்பட்டது என மதிப்பீட்டாளர்கள் கூறுவர். ஆகவே பொதுமக்களுடைய பணத்தை கொள்ளையடிக்கும் ஒரு முறைமையாக இது மாறிவிட்டது. மக்களுடைய பணத்தை திருடினர், தற்போது மதிப்பீட்டாளர்களின் ஊடாக திருடுகின்றனர். இவை தொடர்பில் எதிர்காலத்தில் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும். மக்களுக்கு ஏற்பட்ட சேதத்திற்கு இவர்கள் செலுத்தவில்லை அல்லவா? அவற்றிற்கு மக்களுக்கு பணத்தை செலுத்த வேண்டும். இந்த கொள்ளைக்காரர்களுக்கு எதிராக சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும். இதேவேளை லஞ்சம், ஊழல் மற்றும் வீண் விரயத்துக்கு எதிரான பிரஜைகள் சக்தி அமைப்பு இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு சென்றிருந்தது. நாட்டின் குடிமகன் ஒருவனின் சொத்து எரிக்கப்பட்டால் அந்த சொத்தை தீ வைத்து எரித்தவர்களை தேடி பார்த்து அதனை அடுத்து நீதிமன்றத்திற்கு சென்றுதான் நட்ட ஈடுகளை பெற்றுக் கொள்வார்கள். அதே போன்று காப்புறுதி செய்யப்பட்டிருந்தால் காப்புறுதி சபையிலிருந்தே நட்ட ஈடு பெற்றுக் கொள்ளப்படும். அப்படி இல்லாமல் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான சிறப்பு உரிமைகளில் பொதுமக்களுக்கு கிடைக்காத சலுகைகளை பயன்படுத்தி அவர்கள் நட்ட ஈட்டினை பெற்றுள்ளனர். அறவழி போராட்டத்தின் போது அளிக்கப்பட்ட சொத்துக்கள் பொதுமக்களின் சொத்துக்கள். வீடுகள், பஸ்கள், அத்தோடு உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பஸ் எரிக்கப்பட்டவர்களுக்கும் எவ்வித நட்டஈடும் வழங்கப்படவில்லை. அதேபோன்று எரிவாயு சிலிண்டர்கள் வெடித்து வீடுகள் தீக்கிரையாகின. அவர்களுக்கும் நட்டஈடுகள் வழங்கப்படவில்லை. அவ்வாறான நிலையில் தாமே அமைச்சரவையில் இருந்து கொண்டு தம்மவர்களிடையே பகிர்ந்து கொள்வது நியாயமானதா? நாட்டில் ஏற்பட்ட இயற்கை அனர்த்தங்களினால் வீடுகள் அழிந்தன, குப்பை கூலங்களுக்குள் வீடுகள் புதைந்தன. அவர்களுக்கு இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளதா என்ற கேள்வியும் உள்ளது. எனவே நாம் அதனை குற்ற புலனாய்வு பிரிவினரிடம் கூறுகின்றோம். எனவே அவர்கள் இதனை விசாரிக்கலாம். நாட்டில் சட்டங்கள் இல்லை என்றால் மக்களின் பிரச்சனைகளை ஒவ்வொன்றாக வெளிப்படுத்திவிட்டு சமூகமயமாக்காதீர்கள் என்று இந்த அரசாங்கத்திடம் கூறுகின்றோம். நாம் முறைப்பாடு செய்துள்ளோம். முறைப்பாட்டை விசாரித்து அதற்கான சட்டம் இல்லை என்றால் 159 பேருடன் நாம் உங்களுக்கு அதிகாரத்தை வழங்கியுள்ளோம். அதனை கொண்டு சட்டங்களை உருவாக்கியேனும் இந்த நாட்டு மக்களின் சொத்துக்களை கொள்ளையடித்த அரசியல்வாதிகள் மற்றும் அதிகாரிகளுக்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறு நாம் கேட்டுக்கொள்கின்றோம். நட்டஈடு பெறும் நோக்கில் இந்த வீடுகளுக்கு தீ வைக்கப்பட்டிருந்ததா? உடனடியாக விசாரணையை தொடங்குங்கள். தங்களுக்குள் பங்கிட்டுக் கொள்வது போல் வெளியாட்கள் உண்மையிலேயே தீ வைத்தார்களா என்பதை விசாரிக்க வேண்டும். மேலும் இந்த வீடுகளை யாரோ தீயிட்டு கொளுத்தி நட்டஈடு வாங்கியிருப்பார்களா என்ற சந்தேகம் எங்களுக்கு உள்ளது. அதனையும் விசாரிக்கவும். இந்த எண்ணிக்கையிலான வீடுகள் உண்மையில் தீக்கரையானதா என்ற கேள்வியும் எங்களுக்கு உள்ளது.